டிடி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். பிரகதி மத்திய அரசினுடைய திட்டங்களில் மிக முக்கியமானது. பிரதமர் அலுவலகம், மத்திய அரசினுடைய அமைச்சரவை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து ஒரு வேகமான வளர்ச்சியை முன்னெடுத்து இந்த பிரகதி துவங்கப்பட்டு இந்த கிட்டத்தட்ட 50 கூட்டங்களில் 85 லட்சம் கோடி வளர்ச்சிக்கு இந்த பிரகதி வழிவகை செய்திருக்கிறது. இதனால எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது பாரதம் அப்படிங்கிற கோணத்துல இன்றைய விவாதத்தை நம்ம கட்டமைக்க இருக்கிறோம். நம்மோடு 3 கருத்துரையாளர்கள் இணைகிறாங்க. 50 கூட்டங்கள் 85 லட்சம் கோடி வளர்ச்சிக்கு வலுவூட்டும் பிரகதி. விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் சாய் சுதாகர், ஆடிட்டர் சுப்பிரமணியம், பொருளாதார பேராசிரியர் முத்துராஜா. முறை வரவேற்றுக் கொள்கிறேன். விவாதத்தை நான் திரு சாய் சுதாகர் சார்ட்ட இருந்து துவங்குறேன். சாய் சுதாகர் சார், அரசு அப்படிங்கிறது பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தங்களுடைய ஒவ்வொரு காலகட்டங்களையும் செய்துதான் இருக்கு. பிரகதி அப்படிங்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த கனவு, அதற்கு பிறகு எப்படி அந்த வளர்ச்சியினுடைய வேகம் அதிகமாச்சுது? நேயர்களுக்கு வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ இந்த பிரகதின்றது ஒரு அருமையான திட்டம்னு சொல்றதை விட இது ஒரு செயல்பாடுன்னே சொல்லலாம். ஏன்னா பல திட்டங்கள் இப்போ கடந்த காலத்துல 450 திட்டங்கள் இருந்தது, மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள். அது ஒவ்வொரு பேர்ல இருந்து ஒருத்தர் பேர்ல இருந்தது. அதை பிரதமரின் திட்டங்கள்னு மாத்தி இப்போ ஒரு 805 திட்டங்கள் இருக்கு. அதுல 740 திட்டங்கள் சென்ட்ரல் சப்போர்ட்டட் ஸ்கீம்ஸ். அதுல முழுமையா மத்திய அரசாங்கத்தினுடைய அதாவது அவங்களுடைய ஸ்கீம், அவங்களுடைய பணம் 100% மத்திய அரசாங்கம் பணம். அது பல்வேறு துறைகள்ல அது செயல்பாட்டுல இருக்கு. அது பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலைகள், ரயில்வே, ஏர்போர்ட், பிறகு இந்த மருத்துவ கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி நிலையங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அந்த பணத்தை ஒதுக்கி அந்த செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இது நிறைய இடத்துல என்ன ஆகுதுன்னா தேக்கம் அடையுது. அது அப்ரூவல் கிடைக்கல, லேண்ட் அக்விசிஷன் நடக்கல, அது பணம் போய் கரெக்டா சேரல அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வெவ்வேறு திசையில இருந்து வந்துட்டு இருந்தனால இவங்க என்ன பண்ணாங்க, 2015 மார்ச் மாசத்துல பிரதமர் ஒரு ஐடியா கொண்டு வந்தார். இந்த பிரகதி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு ஒவ்வொரு மாசமும் கடைசி புதன்கிழமை பிரதமர் மேற்பார்வையில இந்த கூட்டம் நடக்கும். இப்ப சொன்னீங்க இல்லையா 50 கூட்டங்கள் நடந்திருக்குன்னு. அந்த கூட்டத்துல முக்கியமா மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதுல சுத்தமா அரசியலே கிடையாது. அரசியல் சார்ந்த யாருமே கிடையாது. மந்திரிகள் கிடையாது, இங்க மாநில மந்திரிகளும் கிடையாது, மத்திய அரசாங்கத்தின் மந்திரிகளும் கிடையாது. இது வெறுமே மத்திய அரசாங்கத்தின் செயலாளர்கள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ், சீஃப் செக்ரட்டரிஸ், அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் சீஃப் செக்ரட்டரி, இவங்க தான் அந்த மீட்டிங்ல இருப்பாங்க, அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. பிரதமர் டைரக்டா இவங்க கிட்ட அந்த கூட்டத்தை அவர் நடத்துவாரு. அவர் டைரக்ட் கான்டாக்ட்ல இருப்பார். இதை கொண்டு வந்ததே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தேக்க நிலையை மாத்தணும் அப்படின்றது தான் இந்த பிரகதி அப்படின்னு. இப்போ பிரகதின்றது எப்ப துவங்குறாங்க? இந்த பிரகதி மாடலை எப்போ பிரைம் மினிஸ்டர் இனிஷியேட் பண்றாரு? அது நான் சொன்னேன் இல்லையா, 2015 மார்ச் 23ஆம் தேதி இது பிரைம் மினிஸ்டர் இனிஷியேட் பண்ணாரு. மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்ன சொல்லணும்னா, பிரகதி அப்படின்னும் போது அது ஒரு இந்தி வார்த்தை, அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை அப்படின்றது தோணுது. அதுதான் நிறைய மாநில அரசாங்கங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஹிந்தியில இருக்கு. பிரகதின்னா கரெக்ட், அது டெவலப்மெண்ட் அப்படின்னு அதுக்கு பொருள். ஆங்கிலத்துல அது டெவலப்மெண்ட்னு பொருள், முன்னேற்றம்னு தமிழ்ல பொருள். ஆனா பிரகதியை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது முன்னெச்சரிக்கையான நிர்வாகம் மற்றும் நேரத்திற்கு செயல்படுத்தல், இதுதான் அதனுடைய பொருள். ஸோ அதனால மக்கள் அந்த ஹிந்தி புரியல அதை நினைச்சுக்க வேண்டாம். பிரகதி அப்படின்றது முன்னேற்றம், அதுக்கு இந்த அர்த்தமும் இருக்கு, இந்த எக்ஸ்பான்ஷன் இருக்கு, இந்த அர்த்தம் தான் இருக்கு, இந்த அர்த்தம் தான் இருக்கு. இதுல இதுவரைக்கும்
கிட்டத்தட்ட 350 ப்ராஜெக்ட்ஸ் ம். இது டிஸ்கஷன்ல இருக்கு. ஒரு 350 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு 17 லட்சம் கோடி ஆல்ரெடி செயல்படுத்தி விட்டார்கள். அண்ட் இப்போ வந்து இந்த 50வது மீட்டிங்ல 80 லட்சம் ஒரு பெரிய சக்சஸ் பாயிண்ட் ரீச் ஆமா பண்ணிருக்காங்க. 85 லட்சம் கோடிக்கு அந்த சக்சஸ் பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்தே தெரியுது இந்த திட்டம் கொண்டு வந்ததுல எல்லா ப்ராஜெக்ட்ஸும் கரெக்டா அந்த டைமுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிற அப்படிங்கிறது சர்வேலன்ஸ், ஒரு டைரக்ட் சர்வேலன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஆமா. அதுல வந்து அவர் பிரதம மந்திரி தனியாக அவரே முன்னிருந்து இதை வந்து இந்த மீட்டிங் நடத்துறதுனால சுப்பிரமணியம் சார், இந்த அளவுக்கு இதா இருக்கு. சுப்பிரமணியம் சார், எஸ் கோபாலகிருஷ்ணன், வணக்கம். பிரகதி வந்த பிறகு ஒரு அரசனுடைய திட்டங்களை செயல்படுத்துறதுல என்ன மாற்றங்களை நீங்க உணர்ந்தீங்க? ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி அல்லது 20 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து இப்ப என்ன மாற்றம் வந்து இருக்கிறதுன்னு உங்களுக்கு நம்ம வந்து அறிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு ஜோக்கா சொல்லுவோம், ஜோவியலா சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து நம்ம ரோட்ல வந்து ரோடு போடுறாங்க, தார் போட்டு ரோடு போடுறாங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல முதல்ல ரோட போடுவாங்க. உடனே அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க வந்து வாட்டர் லைன் பைப் லைன் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நோண்டுவாங்க. அவங்க நோண்டிட்டு போவாங்க. அடுத்து தாரை போட்டு மூடுவாங்க. உடனே எலக்ட்ரிசிட்டி கார என்ன பண்ணுவான், அவங்க வீட்டுல ஃபியூஸ் போயிட்டு புதுசா லைன் கொடுக்க போறான்னு சொல்லிட்டு அதை நோண்டுவான். திருப்பி அவன் போடுவான். அடுத்து டிரைனேஜ் கார வருவான், கழிவு நீர் சுத்தம் பண்றதுக்காக. அவங்க அதை நோண்டுவாங்க. திருப்பி வந்து பைப் லைனை போட்டு ரோட மூடுவாங்க. அதுக்கப்புறம் மழை வரும். இது வந்து அனைத்து மாநிலங்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம், அன்றாட வாழ்வுல பார்த்திருக்கோம். இதை வந்து முறியடிப்பதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அனைத்து துறைகளிலும் ஒரு ஃபோரம்ல ரெவ்யூ மெக்கானிசத்துல கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்ததுதான் வந்து கட்டி சக்தின்ற திட்டம். முதல்ல பிரகதிக்கு முன்னாடி கட்டி சக்தி வந்தது வச்சுக்கோங்களேன். கட்டி சக்தியில என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான இன்டர்லிங்கிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இவங்களாம் ஒன்று சேர வேலை செய்ய வேண்டும். ஏன்னா அரசாங்கத்தோட பணம் நஷ்டமாகுது, காலம் விரயமாகுது. சரி, கட்டி சக்தி கொண்டு வந்துட்டோம். கட்டி சக்திக்கு அப்புறமா ஐயா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன். ஆனா இது வந்து நிறைய நம்ம வந்து அலுவலகத்துல பணிபுரியும் போது ஒரு கோட் வேர்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம், PDCன்னு சொல்லி ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். பிளான், டூ, செக், ஆக்ட். ஒரு வேலையை பண்ணணும்னு பிளான் பண்றீங்க, வேலையை பண்ணி முடிக்கிறீர்கள், அப்புறமா செக் பண்றீங்க எப்படி இருக்குன்ட்டு. அந்த செக் பண்ணும் போது கொஞ்சம் தொய்வு இருக்குதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடவடிக்கைகள் எடுப்பீங்க. இதுதான் PDCA, பிளான், டூ, செக், ஆக்ட். அதுதான் இப்ப வந்து பிரகதின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு திட்டங்களை கொண்டு வரும்போது கட்டி சக்தி வெப்சைட் எவ்வளவு பேர் போய் பார்த்திருக்காங்கன்னு தெரியல. அரசாங்கத்தை ஒர்க் பண்ற அனைத்து எம்ப்ளாயிஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது அந்த ஆக்சஸ் கொடுக்குற அந்த ஆக்சஸ் கிடைக்க பெற்ற ஊழியர் அனைவரும் எந்தெந்த ரோட்ல எந்தெந்த பைப் லைன்ஸ் எப்படி எல்லாம் போகுது தெரியும் நமக்கு. இப்போ அடுத்து வருகின்ற 6 மாதங்கள்ல வந்து இங்க பைப் லைன் போட போறாங்கன்னு தெரிந்தா அங்க வந்து நம்ம தார் போட்டு ரோடு போட மாட்டோம். அங்க வந்து ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ண போறோம்னா அப்போ வாட்டர் டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து குடிநீர் நிர்வாகத்தையும் வாரியத்தையும் சேர்த்து கொண்டு நம்ம இருவரும் சேர்ந்து ஒன்றாக வந்து ஒர்க் பண்ணினா 2 பைப் லைன்லையும் போடலாம். இந்த மாதிரியான காஸ்ட் அவாய்டன்ஸ், அவரை டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம்னு டைமை தாண்டி போச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் காலத்திற்கு எப்பவுமே வந்து மதிப்பு உண்டு, நாணய மதிப்பு உண்டு. காலம் தவறி செய்கின்ற செயல்கள் அது வந்து விலைவாசியை கூட்டி கொண்டு போய்விடும். அதனால காலத்துல வேலை செய்யணும். கரெக்டா என்னென்ன திட்டங்களை வந்து நம்ம போட்டோமோ அதுக்கு பண்ணணும். இதெல்லாம் இந்த பிரகதி ரெவ்யூல, பிரகதி என்பது வந்து ஒரு ரெவ்யூ ஃபோரம். நீங்க என்ன சொன்னீங்க அதை செஞ்சீங்களா, செய்யல அப்படின்னா அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது, காரணங்களை சொல்ல முடியாது. அவர் வந்து நேரடியாக கேள்வி கேட்கிறாரு, இது செய்ய தவறியதன் காரணம் என்ன, காரணத்திற்கு யாரெல்லாம் பொறுப்பு. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபெடரலிசம், நம்ம இந்தியா என்பது பாத்தீங்கன்னா ஒரு கூட்டாட்சி. அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே மல்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குடிநீர் வாரியம் இருக்கும், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அனைத்து துறைகள் இருக்காங்க. இந்த அனைத்து துறைகளும் சேர்ந்துதான் ஒரு திட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியும். ஏதாவது ஒரு இன்டர் டிபெண்டன்சி இருக்கும், அவர்களை சார்ந்து இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள வெர்டிக்கல் சப்போர்ட் தேவைப்படும். அதை தாண்டி மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து செயல்பட வேண்டும். இவர்கள் செய்கின்ற திட்டங்கள்ல வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாதான் சக்சஸ்ஃபுல்லா வரும். நெடுஞ்சாலைத்துறை போடுறீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 4 மாநிலங்களை வந்து கடந்து அந்த நெடுஞ்சாலை போறதுன்னா 4 மாநிலம் சப்போர்ட் பண்ணாதான் அது வந்து நேஷனல் ஹைவே போட முடியும்.
ஸோ 4 நெடுஞ்சாலை துறைகளும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். அதை தாண்டி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற உள்ளூர் அமைப்புகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், லோக்கல் பாடிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட சப்போர்ட்டும் போகணும். ஸோ இங்க எங்க சுணக்கம் ஏற்படுகிறது, எங்க டிலே ஆகுதுன்றத ரிவ்யூ பண்றதுதான் இந்த மாதாந்தோறும் கூடுகின்ற இந்த கூட்டம். இதுல 85 லட்சம் கோடிகளுக்கு உண்டான ப்ராஜெக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணப்பட்டிருக்கிறது. இது எப்படி 85 லட்சம் கோடி கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷம் நீங்க பட்ஜெட்டை கூட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடிகள். முதல்ல 5ல இருந்து இப்ப 7 லட்சம் கோடி ஆச்சு, 10 லட்சம் கோடி ஆச்சு, இப்ப 13 லட்சம். இவ்வளவு கட்டமைப்புகளுக்காக நம்ம நிதி போட்டிருக்கோம் பாத்தீங்களா, நம்மளோட நிதிநிலை அறிக்கையில அந்த பணத்தை தான் இங்க அழகா சொல்றாங்க. 85 லட்சம் கோடிகள் நம்ம கட்டமைப்புகளுக்காக நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். ஒதுக்கிய கட்டமைப்புகளுக்கான பணம் கரெக்டா செலவு பண்ணப்பட்டிருக்கிறதா, அந்த திட்டங்கள் பயனாளிகளுக்கு சென்றடைந்திருக்கிறதா, இதை ரிவ்யூ பண்றதுதான் இந்த பிரகதியோட நோக்கமே. தேங்க்யூ சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். முத்துராஜா சார், கேக்குதா நான் பேசுறது? எஸ். பிரகதி கிட்டத்தட்ட 85 லட்சம் கோடி வளர்ச்சிக்கே பிரகதி வழிவகுத்து இருக்கிறது அப்படிங்கிற புள்ளியில் எப்படி இந்த ஸ்ட்ரீம்லைனிங் ப்ராசஸை நீங்க பாக்குறீங்க? இது ஒரு பொருளாதார பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே நண்பர்கள் இருவருமே அருமையாக சொன்னாங்க, இது ஒரு அப்ரிவேஷன், அவ்வளவுதான். இந்த பிரகதின்றது ஒரு அப்ரிவேஷன். இது டாக்ஸ் மணி, மக்களுடைய வருமானம். ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையிலே மக்களுடைய வருமானத்தை எப்படி மக்களுக்கே கொண்டு செல்வது என்ற திட்டத்தின் அடிப்படையிலே நிறைய லீக்கேஜஸ் இருக்கிறது என்பது அரசாங்கமே ஒத்துக்கொண்ட ஒன்று. அதை சரி செய்வதற்காகத்தான் எக்கனாமிக் கவர்னன்ஸ் சொல்றோம். குறிப்பாக மத்திய அரசு அதனுடைய மிக முக்கியமான திட்டங்களிலே, மேம்பாட்டு திட்டங்களிலே மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசுகள் பங்கு வரக்கூடிய பல திட்டங்களிலே எப்படி நிர்வாகத்தை சரியாக கொண்டு செல்வது என்பதற்கான ஒரு அடிப்படை தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமே. உண்மையிலேயே நாம் மத்திய அரசையும் குறிப்பாக பிரதம மந்திரியும் பாராட்ட வேண்டும். சமீப காலத்திலே ஒவ்வொரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது எக்கனாமிக் கவர்னன்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் திட்டமிடப்படுகின்ற இந்த வருவாய் எல்லோருக்கும் சென்றடைகிறதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்கிறோம். அந்த அடிப்படையில் இதை நான் கவனிக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு 2 கோடி ஒரு இடத்துல திட்டமிடுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த திட்டத்தை செயல்படுத்தலைன்னா பணவீக்கத்தின் அடிப்படையில் 2 கோடி தேவைப்படுகின்ற இடத்துல 3 கோடியோ 4 கோடியோ தேவைப்படுகின்ற சூழல் வரும். அப்படிப்பட்ட பல திட்டங்கள் இந்தியாவில் 20-30 ஆண்டுகளாக சிரமத்தை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறது. அதை சரி செய்யக்கூடிய ஒரு சூழல் எந்தெந்த துறைகள் இருக்கு என்று பார்க்கணும்னா, நீங்க உங்களுக்கு தெரியும், கனரக தொழில்கள் இருக்காங்க. நீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்னால பல கோடி ரூபாய் தேக்கத்தில் இருக்கு என்று மினிஸ்ட்ரி சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் மானுமெண்ட்ஸ், மியூசியம் எல்லாம் பார்க்குறப்ப சின்ன சின்ன விஷயங்கள்னால ஒரு டாக்ஸ் டிஸ்பியூட்டோ, லீகல் டிஸ்பியூட்டோ, சென்ட்ரல் ஸ்டேட் ஃபெடரல் டிஸ்பியூட்லையோ சின்ன சின்ன விஷயங்கள்னால சரி பண்ணக்கூடிய விஷயங்கள், ஆனால் சரி பண்ணாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால் லட்சம் கோடி ரூபாய் அரசாங்கத்திலே செலவிடப்படாமல் இருக்குது என்கிற பொழுது அது மக்களுடைய வெல்ஃபேர் அப்ஜெக்டிவ்ல மக்களுக்கு தேவையானவற்றை ஒரு அரசாங்கம், மத்திய அரசு பிஎம்ஓவா இருக்கட்டும், மினிஸ்ட்ரியல் செக்ரட்டரிஸா இருக்கட்டும், ஸ்டேட் செக்ரட்டரிஸா இருக்கட்டும், லோக்கல் பாடிஸ், இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரீம்லைன்ல ஒரே மாதிரி கொண்டு வரதுல பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கும் இல்லையா? கட்டாயம். அந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இதுல எப்படி எராடிகேட் ஆயிருக்கு? 3 விஷயமா தான் பார்க்குறோம் இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸில். ஒன்று நண்பர் ஏற்கனவே சொன்னாங்க, ஒரு இடத்த கையகப்படுத்துகிறோம் ஒரு மத்திய அரசு திட்டத்தின் எழுகின்ற பொழுது மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் ரொம்ப முக்கியம். ஒரு பொருளாதார உறவுகளை தாண்டி அரசியல் உறவுகளும் தேவைப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ரயில்வே திட்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஷிப்மெண்ட் திட்டமாக இருக்கலாம். அங்கே மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும். அது இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சில திட்டங்கள், குறிப்பாக எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் போன்ற பல திட்டங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் பங்கு பெறுகிறது. ஸோ இந்த மத்திய மாநில உள்ளாட்சி அரசுகள் நிலம் சார்ந்த விஷயங்களிலே முக்கியத்துவம் பெறுகிறது. இரண்டாவது, ஒரு என்விரான்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் சில இடங்களில் மத்திய அரசு சரி சொல்லும், மாநில அரசும் சரி சொல்லும், ஆனால் உள்ளாட்சி அமைப்புகள் சில ஐயத்தை ஏற்படுத்தும், ஒரு பயத்தை உருவாக்கும். அந்த மாதிரி சூழல்களே நாம் எப்படி சரியாக கையாள்வது, இப்படிப்பட்ட விஷயங்களும் இங்கே கையாளப்பட வேண்டியிருக்கிறது. எல்லாம் இந்த கூட்டங்களை விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய புத்தாக்க விஷயங்களை, குறிப்பாக இந்த டாக்ஸ் கவர்னன்ஸ் த்ரூ இன்னோவேஷன் சொல்றாங்க. புத்தாக்க அடிப்படையில் பெறப்படுகின்ற மேக்சிமம் ஜிஎஸ்டி வரி வருவாயை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு பல திட்டங்களை கொண்டு போக வேண்டும் என்றால் குறிப்பிட்ட நேரத்தில்
திட்டமிடப்பட்ட அந்த அந்த குறிக்கோளை அடைவதற்கு செய்ய வேண்டியது இருக்கிறது. இதை மத்திய அரசு, மாநில அரசு பொதுமக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய சூழல் தேவைப்படுகிறது. ஸ்டேட் கவர்மெண்டோட எல்லா ஸ்டேட் கவர்மெண்டோடையும் இதுல ஒரு நல்ல ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இருக்கா? கட்டாயம் இல்லைன்னா அந்த திட்டங்கள் சென்றடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு மத்திய மந்திரிகள், மத்திய அரசில் இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ், மாநில அரசில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரிஸ் அளவுல தான் அதை முடிவு செய்யறாங்க. எக்ஸிகியூஷன் போறதுக்குள்ள டிஃபிகல்டிஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க. இது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு முடிவாக நான் பார்க்க முடியாது. காரணம், இது பியூர்லி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் தான் சொல்றோம். இது திட்டம் இல்லை. ஏற்கனவே நண்பர் அருமையாக சொன்னார். இது திட்டமிடப்பட்ட ஒன்றை எவ்வாறு சிறப்பாக நிர்வாக அடிப்படையில், சிறந்த நிர்வாக அடிப்படையில் செயல்படுத்தி கொண்டு வருவது. அப்படி என்றால் இவ்வளவு நாள் இல்லை என்றால் நாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் 100% சரியாயிடுச்சா என்றால் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நிறைய திட்டங்கள். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ காஷ்மீர்ல ஒரு பெரிய ரயில்வே திட்டம் கொண்டு வரப்பட்டது. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்து கடைசியில் மிகப்பெரிய திட்டமாக அறிவிக்கப்பட்டு பிரதம மந்திரி அவர்களால் உருவாக்கப்பட்டு அதை செயல்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட பல திட்டங்கள் முடங்கி விடாமல் பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கிறது. அதற்கு இந்த திட்டம் உண்மையாக குறிப்பாக இந்த செயல்பாடு பயன்படுகிறது. இதில் என்ன நம்ம கட்டாயம் கவனிக்கப்பட வேண்டியிருக்குன்னா, நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல, ஜெர்மன் போன்ற நாடுகள்ல எல்லாம் இதுக்கான எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை த்ரூ டெக்னாலஜி, த்ரூ டிஜிட்டல் வே ஆஃப் டீலிங், பிரகதி, இதெல்லாம் நம்ம இந்தியாவில் குறிப்பாக மத்திய அரசும் மாநில அரசும் உள்ளாட்சி அரசும் கொண்டு செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு மத்திய அரசாங்கத்திலே ஒரு உயர் அதிகாரி ஒரு செக்ரட்டரி லெவல்ல ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார் என்றால், அது உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் புரியும் வாயிலாக, தெரிந்து கொள்ளும் வாயிலாக டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்றோம். 100% டிரான்ஸ்பரண்ட் ஒரு கவர்னன்ஸ் இருக்கின்ற பொழுது இந்த ஸ்பீட் ஆஃப் கவர்னன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாசத்துல முடிக்க வேண்டிய விஷயம் 6 மாசத்துல இல்லைன்னா கூட ஒரு 8 மாசத்துல முடிக்கலாம். ஆனா இந்தியாவில் பல திட்டங்கள் 2 ஆண்டு திட்டங்கள் 3 ஆண்டுகளோ 4 ஆண்டுகளோ சென்று வரலாறுலாம் பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரியான சூழலை போக்குவதற்கு, குறிப்பாக பொருளாதார நிர்வாகத்தை சரி செய்வதற்கும் இன்னும் அடுத்த நிலை கொண்டு செல்வதற்கும் இந்த பிரகதி மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நாம் எண்ணிக்கையின் அடிப்படையிலே பேசணும்னு கூட அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். ரோடு சார்ந்த திட்டங்களா இருக்கலாம், கடல் சார்ந்த திட்டங்களா இருக்கலாம், காடு சார்ந்த திட்டங்களா இருக்கலாம், கல்வி சார்ந்த திட்டங்களா இருக்கலாம், இன்னும் டிஜிட்டல் டெக்னாலஜி சார்ந்த திட்டங்களா இருக்கலாம். இவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். சாய் சுதாகர், எப்படி எதை வச்சு அனலைஸ் பண்றாங்க? பிரகதி அப்படின்னு வந்த பிறகு இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டத்தை விடவும் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு ப்ராஃபிட்டா இருக்கு, இவ்வளவு ஸ்பீடா நடந்திருக்குன்னு ஏதோ ஒண்ணு வச்சு அனலைஸ் பண்ணுவாங்கல்ல ஒரு லைனை வச்சுட்டு. ஸோ எதை வச்சுட்டு இது த பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம்? எதை வச்சுட்டுன்னா கேள்வி சரியா புரியல எனக்கு. இல்ல, இப்போ 50 கூட்டங்கள் நடக்கு, 85 லட்சம் கோடிக்கு வளர்ச்சி, இது இது பெஸ்டா இருக்கு, வலுவூட்டுகிறதுங்கிறோம் இல்லையா? எதை கம்பேர் பண்றோம்? இதுக்கு முன்னாடி எப்படி எதை வச்சு நீங்க பாக்குறீங்க இது வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன். நம்ம நாட்டுல ஹைவேஸ் 2014 இவங்க ஆட்சி காலம் வரும் பொழுது 94,000 கிலோமீட்டர் ஹைவேஸ் இருந்தது. இப்போ இந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அது 1,75,000 கிலோமீட்டர் ஆக மாறி இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 10 ஆண்டுகள்ல ஒரு 70,000 கிலோமீட்டர் 80,000 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஆனா 65-70 ஆண்டு காலத்துல மொத்தமே 90,000 கிலோமீட்டர் தான் போட்டிருந்தாங்க. 95,000 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய சான்று. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம். அதுல பாத்தீங்கன்னா 6 லட்சம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 25,000 30,000 கிலோமீட்டர் கிராமத்துல. நீங்க கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே கான்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க. பஞ்சாயத்து அப்படின்னு போயிட்டோம்னா வெறும் கான்கிரீட் ரோடா போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு சான்று. இதை பார்க்கும்போது இன்னொரு உதாரணம், சமீபத்துல இந்த தூத்துக்குடி துறைமுகம் போனார் நம்ம பிரதமர். அது உலக தரம் வாய்ந்த ஒரு துறைமுகமாக மாறி இருக்கு. எப்படின்னா இது வரைக்கும் நம்ம நாட்டுல இறக்குமதி பண்ற பொருள்கள் நேரா இங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்தது. ஏன்னா 300 மீட்டர் கப்பலுக்கு மேல எந்த துறைமுகத்திலும் பர்த் பண்ண முடியாது. அது சில ஆண்டு காலம் முன்னாடி வரைக்கும் இதுல சிங்கப்பூர்ல போய் இறங்கும், அங்கிருந்து சின்ன கப்பல்ல வரும். இப்போ அந்த கொலம்போ துறைமுகம் ஆரம்பிச்ச பிறகு இப்ப அங்க போகுது, அங்கிருந்து வருது. ஆனா இன்னைக்கு 374 மீட்டர் நீளமுள்ள கப்பல் தூத்துக்குடியில இறங்குறதுக்கான வசதி செய்யப்பட்டிருக்கு.
இன்னும் சிறிது காலத்துல ஒரு சில மாசத்துல அங்க 400 மீட்டருக்கு மேல கப்பல் வரும். ஸோ இது ஒரு பெரிய முன்னேற்றம். இது வந்து அந்த 60 ஆண்டு காலத்துல இல்லாத முன்னேற்றம் நம்ம இந்த 10 ஆண்டு காலத்துல பார்த்திருக்கோம். இன்னொன்னு எடுத்துக்கோங்க, இந்த 2013ல இதே திமுக அங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க, குலசேகரப்பட்டினத்துல ஸ்பேஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு. ஆனா இந்த பிரதமர் வந்த பிறகு 2018ல இது என்ன ஏன் கேட்கறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி 2026ல அங்கிருந்து முதல் ராக்கெட் புறப்பட தயாராக இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது வந்து ஒரு திட்டம் கிடையாது, இது ஒரு செயல்பாடு. இத பண்ணணும். சகோதரர் கூட சொன்னாரு பிரகதி, இது என்ன கட்டி சக்தி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த கட்டி சக்திக்கும் இதுக்கும் என்ன ஒரே டிஃபரன்ஸ்னா, பிரகதியில அரசியல் கிடையாது, அதுல அரசியல். அதுல வந்து 17 மினிஸ்ட்ரிஸ் மந்திரிகள் அதுல இன்வால்வ் ஆறாங்க. ஒவ்வொன்று என்வாயர்மெண்ட், ரோடு, ரயில்வே எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ரயில்வே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுல, அதாவது உலகத்திலேயே பாத்தீங்கன்னா 2வது நீளமான ரயில் இயக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ரயில்கள் தெரியும் இல்லையா? 4 கிலோமீட்டர் 4.5 கிலோமீட்டர் நீளம் உள்ள ரயில், சிங்கிள் ட்ரெயின் கரி சுமந்து கொண்டு வைசாக் வந்து இறங்குச்சு. ஸோ அதுக்காக அந்த மாதிரி இப்ப அது வந்து ஒரு பெரிய நமக்கு சேவிங். அந்த ஒரே ரயில்ல மொத்தம் கரி வந்ததுன்னா ஒரு தெர்மல் ஸ்டேஷனுக்கு அது நமக்கு சேவிங். ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் இதை வந்து பயன்படும். இன்னொன்று, கோவிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் 140 கோடி மக்கள் ஜனத்தொகை, ஆனா ஒரு 5 லட்சம் பேர் தான் இறந்திருக்காங்க. அதுக்கு காரணமே நேஷனல் ஹெல்த் மிஷன். அதுவும் இந்த பிரகதி கீழே தான் வருது. ஒரு இன்டகிரேஷன் பார்ட்டை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு ஒரு கிராமத்துல போனாலே இப்ப கோவிட்னா அங்க அவன் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா கிரியேட் பண்ணி எல்லாத்துக்கும், இளைஞர்களுக்கு, விளையாட்டுத்துறைக்கு, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும், ஆல் பீப்புள், ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப், இத வந்து ஒரு திட்டத்தோட கொண்டு வந்தாங்க. முதல்ல வந்த உடனே பிரதமர் என்ன சொன்னார்னா, எல்லாமே எல்லா மக்களுக்கும் எல்லா விஷயங்களும் போய் சேர்ந்தாதான் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணது. இன்டகிரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு பெரிய சக்சஸ் தான். பட் எவ்வளவு ஒரு ஆக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்பீடா இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு புள்ளியிலையும் எவ்வளவு இன்கம் அப்படிங்கிறது, பினான்சியல் அப்படிங்கிறது பலப்படும், சேவ் ஆகும். தொட்டதுனால ஒரே ஒரு டேட்டா மட்டும் கொடுத்துட்டு நான் உங்களோட கேள்விக்கு போறேன். 2014க்கு முன்னாடி ஒரு நாள்ல வந்து 11.6 கிலோமீட்டர் மட்டுமே நெடுஞ்சாலைகள் போடப்பட்டன. 11.6. இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா 37 கிலோமீட்டருக்கு மேல நெடுஞ்சாலை துறைகள் போடப்பட்ட கிலோமீட்டர், ஒரு நாளைக்கு 37 கிலோமீட்டர். ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து அரசாங்கம் வந்து வருமானத்தை மட்டுமே நோக்காது, அவர்கள் வந்து செலவுக்கு செய்கின்ற பணங்கள் கரெக்டாக மக்களுக்கு பயன்பாடுக்கு போயிருக்கா. ஏன்னா அரசாங்கம் என்பது லாப நஷ்ட நோக்கமற்ற நிறுவனங்கள். அவர் வந்து ட்ரஸ்டி மாதிரி இருப்பாங்க, மக்கள்கிட்ட இருந்து வரி பணத்தை வாங்குவாங்க, அதுக்கு என்ன திட்டங்களை வந்து செயல்படுத்த வேண்டுமோ அந்த திட்டங்கள், அதாவது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். நீங்க கேட்டீங்களா எப்படி ப்ராஃபிட்டபிலிட்டி ட்ராக் பண்றாங்க அப்படின்றது, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல குறித்த காலத்துல முடிக்க வேண்டும், குறித்த பணத்துல முடிக்க வேண்டும், குறித்த பயனாளிகளுக்கு போய் சேர வேண்டும். இந்த மூன்றையும் வந்து இந்த பிரகதியில ரெவியூ பண்றாங்க. ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு தடைபெற்றதோ, இல்லைன்னா வந்து டைம் ஜாஸ்தியா போச்சோ, இல்ல பணம் ஜாஸ்தியா செலவு பண்ணினாங்களோ, இல்ல நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டார்கள் என்றால், தவறான பயனாளிகளுக்கு போச்சுன்னா அது வந்து நஷ்டத்தை தான் நமக்கு திருப்பி ஒரு வரி சுமையாக நம்ம பொதுமக்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அதை வந்து அரஸ்ட் பண்றதுதான் வந்து இந்த பிரகதியோட நோக்கம். இன்னொன்னு, இந்த 50 கூட்டங்கள் போட்டிருக்கான்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இது வந்து ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லும் போது பிரதம மந்திரி என்ன சொல்றாங்கன்னா, இது மைல் ஸ்டோன் இல்ல, இது ஃபவுண்டேஷன் ஸ்டோன். இது வந்து 2047 விக்ஷித் பாரத், வளர்ச்சியை நோக்கி போகின்ற பாரதத்திற்கு உண்டான ஒரு அடிக்கல். இது வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாரு. அதனால இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இந்த ஒரு 15 வருடங்களாக, கிட்டத்தட்ட 11 வருடங்களாக நம்ம இந்த ஒரு டிசிப்ளின், இந்த நடவடிக்கைக்கு வந்து நம்ம உள்ள வந்திருக்கிறோம். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சைலோஸ்ல இயங்கி கொண்டிருந்த, அதாவது இரும்புத்துறை போட்டு இயங்கி கொண்டிருந்த, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸா இருக்கலாம், லோக்கல் பாடிஸா இருக்கலாம், அந்த திரைகள் எல்லாம், இரும்பு திரைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு, இது மாதம் நீங்க வந்து ரிவ்யூக்கு உட்காரும் போது
ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்ற போது நம்ம எதுக்காக செலவு பண்ணணும் தெரிய வரும்போது நமக்கு அங்கு ஏற்படுகின்ற கால விரயமா இருக்கட்டும், பண விரயமா இருக்கட்டும், கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதன் மூலமாக நடவடிக்கை எடுத்து அந்த திட்டங்களின் பயன் மக்களுக்கு உரிய நேரத்தில் போவதற்கான ஒரு வழிபாடு தான் இந்த இதுன்னு பாக்குறேன், பிரகத்தின்னு பாக்குறேன். தேங்க்யூ சார். முத்துராஜா சார், இதனால ஒரு இந்தியாவுடைய growth அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்ல என்ன அளவுக்கு 3 விஷயத்தை நான் சொல்லணும். ஒண்ணு, நம்ம 2 இலக்கு பொருளாதார வளர்ச்சியை எதிர்நோக்கி போகின்ற இந்த நேரத்துல சரியான வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் இந்த பிரகதியை சரியாக பயன்படுத்த வேண்டும். இல்லைன்னா பேக்வர்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். பொருளாதார வளர்ச்சி பின்னோக்கி செல்ல ஆரம்பித்தோடும் அது பயம். இரண்டாவது, நம்ம ஏற்கனவே பல நேரங்களில் பேசியிருக்கோம், யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டெயின் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான இலக்குகளை இன்னும் அடுத்த நிலை கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றால் இந்த கவர்னன்ஸ் பிரகதி மூலமாக எக்கனாமிக் கவர்னன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நண்பர் அருமையாக குறிப்பிட்டார், 2047 நம்ம வளர்ந்த இந்தியா என்று போகின்ற இந்த சூழலிலே மிக மிக முக்கிய செயல்பாடு திட்டமிடப்படுகின்ற இந்த பணம் சரியான நபர்களுக்கு சரியான நேரத்திலே சரியான முறையிலே சென்றுகிறதா என்பதை கணக்கீடு செய்வது இந்த செயல்பாடு பிரகதி. ஸோ பிரகதியை நாம் கவனம் செலுத்த வேண்டும். இறுதியாக நாம் சொல்ல வேண்டியது, இந்த கலாச்சாரத்தை மத்திய அரசை விட மட்டுமில்லாமல் மாநில அரசும் உள்ளாட்சி அரசு அதிகாரிகளுக்கு இது பற்றிய விழிப்புணர்வும் பயிற்சியும் தரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எல்லோரும் பங்கு பெற முடியும், அப்பொழுதுதான் நான் இதனுடைய பலனை அடைய முடியும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். சார், ஒரே ஒரு விஷயம்தான், இது இன்னும் தொடர்ச்சியா இயங்குகிற போது மாநிலத்தினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். லோக்கல் பாடி சிஸ்டத்தை இணைக்கிறதுல இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கதானே சார் செய்யும். அதை எப்படி ரீட்ரைவ் பண்ணாங்க லோக்கல் பாடி? அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன். ஏன்னா பொருளாதார அடிப்படையில ஒரு சில திட்டங்கள் 3 அரசாங்கமும் மையப்படுத்தியதாக இருக்கிறோம். இந்த மூன்று அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் ஒருங்கிணைந்து ஒரே முகத்தோடு செயல்படுகின்ற பொழுதுதான் இந்த பிரகதியுடைய நன்மை கிடைக்கும். எங்கேயாவது வேறுபாடுகள் இருக்கிறது, எங்கேயாவது மாற்று கருத்து இருக்கிறது, எங்கேயாவது ஐயம் இருக்கிறது என்றால் அது சரி செய்யப்பட வேண்டியது 3 அதிகாரிகளும், 3 துறை அதிகாரிகளும் அல்லது 3 அரசாங்கத்தின் அதிகாரிகளும் ஒன்று சேரக்கூடிய சூழல். இது உடனடியாக வராது, இது ஒரு கூட்டத்தில் வராது. இப்போதைக்கு 50 கூட்டம் இருந்த நண்பர் அருமையாக சொன்னார் பிரதமருடைய கருத்தை. நம்ம ஒரு மைல் ஸ்டோன்ல நம்ம மற்ற நாடுகளை ஒப்பிடுகின்ற பொழுது நாம் அதை பெரிய ஸ்டெப் எடுத்திருக்கோம். பட் அதை நோக்கி பயணிக்கணும்னா 3 அரசாங்கத்துடைய அதிகாரிகளும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் வந்தால்தான் இந்த பிரதமருடைய நன்மை பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ சார். 50 கூட்டங்கள் 85 லட்சம் கோடி வளர்ச்சிக்கு வலுவூட்டிய பிரகதி குறித்து 3 கருத்துரையாளர்கள் நம்மோடு தங்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்தாங்க. ஆடிட்டர் சுப்பிரமணியன், அரசியல் விமர்சகர் சாய் சுதாகர், பொருளாதார பேராசிரியர் முத்துராஜா, மூவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. விவாத நிகழ்ச்சி நாம் சந்திக்கலாம். நன்றி.